ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம பஞ்சாப் கிங்ஸோடைய ஐபிஎல் 2025 ஸ்குவாட் அனாலிசிஸை பற்றி பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸோட டீம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆப்ஷனில் ஷ்ரேயாஸ் ஐயரை ஒரு சூப்பர் பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாய்னஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒமர் ஜாய், ஆரோன் ஹார்டி, ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு விக்கெட் கீப்பர், ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர், ஒரு நல்ல ஓப்பனர் அவர் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேஹல் வதேரா லாஸ்ட் இயர் மும்பைக்கு சூப்பராக பண்ணார், அவர் எடுத்திருக்காங்க. அண்ட் லாக்கி ஃபெர்கூசன் அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு யுஸ்வேந்திர சஹர் டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்க டீம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷ்ரேயாஸ் ஐயர் தான் கேப்டன் பண்ண போகிறாரு இந்த டீமோட. அண்ட் ஆல்ரெடி ரீட்டைன் பண்ண ஹர்ஷதீப் சிங் இருக்கார் இவங்க டீமில். அண்ட் சஷாங்க் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இவங்க டீம் ஆல்மோஸ்ட் நல்ல சைடாக தான் இருக்குது. பட் இவங்க இதெல்லாமே எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதை நம்ம ப்ராபபிள் பிளேயிங் லெவனில் பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸோடைய ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா, பிரப்சிம்ரன் சிங் ஓப்பனிங் பண்ணுவார் அலாங் வித் ஜாஷ் இங்கிலீஷ். அண்ட் ஷ்ரேயாஸ் ஐயர் 1 டவுன் ஆஸ் அ கேப்டனாக 1 டவுனில் அவர் தான் ஆட போகிறாரு. அண்ட் நம்பர் 4 நேஹல் வதேரா. அண்ட் நம்பர் 5 and 6 ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர்ஸான மார்க்கஸ் டாய்னஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல். அண்ட் நம்பர் 7 ஃபினிஷர் சஷாங்க் சிங். அண்ட் 8 மார்க்கோ யான்சன் அவரை வச்சு பவுலிங் போட வைப்பாங்க. அண்ட் இஸ் ஆல்சோ ஹூ கேன் பேட், அவர் நம்பர் 8 வர போகிறாரு. அண்ட் 9 ஹர்ப்ரீத் பிரார், அவருமே கொஞ்சம் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். அண்ட் நம்பர் 10 ஹர்ஷதீப் சிங். அண்ட் 11 யுஸ்வேந்திர சஹல். அண்ட் 12 குல்தீப் சென் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வர போகிறாரு. ஸோ இதுதான் பஞ்சாப் கிங்ஸோடைய ப்ராபபிள் பிளேயிங் 11. அன்கேப்டு பிளேயர்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரியான்ஷ் ஆர்யா. இவர் வந்துட்டு டெல்லியில் ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனாக இருக்கார். அவர் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். பிரியான்ஷ் ஆர்யா இஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த சீசனில். கண்டிப்பாக நல்லா பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இவரோட பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இவருக்கு டீமில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும்னா, மேபி ஒரு ஜாஷ் இங்கிலீஷை வந்துட்டு பவுலிங் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு ஒமர் ஜாய் ஆர் ஜேவியர் பார்ட்லெட் ஆர் லாக்கி ஃபெர்கூசன் டீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா, அந்த மாதிரி டைமில் பிரியான்ஷ் ஆர்யாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது டீமில் பிளேயிங் லெவனுக்குள்ள இடம் பெறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் எந்த அளவுக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டெபியூ ஐபிஎல் சீசன் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் பிளேயர் பைலா அவினாஷ். பைலா அவினாஷ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் ஹைதராபாத். இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆக்சுவலாக இவங்க டீமுக்கு. ஸோ இவர் பேக்கப்பாக இருக்கிறதுக்கு அதிக சான்ஸாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஹர்னூர் சிங் பன்னு. இவர் வந்துட்டு ஆக்சுவலாக அண்டர் 19 இந்தியா டீமுக்காக ஆடிருக்காரு. அண்ட் இஸ் ஆல்சோ எ பேட்ஸ்மேன், ஒரு நல்ல டீசெண்டான பேட்ஸ்மேன். ஸோ இவருமே இந்த டைமில் பைலா அவினாஷ் அண்ட் ஹர்னூர் சிங் இவங்க 2 பேரும் ஸோ எப்படி டீமுக்குள்ள சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ விஷ்ணு வினோத், இவர் வந்துட்டு ப்ரீவியஸாக மும்பைக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த சீசனில் பஞ்சாப் எடுத்திருக்காங்க. ஸோ இவருக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பார்க்கும்போது பிரப்சிம்ரன் சிங் ஆர் ஜாஷ் இங்கிலீஷ் இவங்களுக்கு பேக்கப்காக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவருமே ஏதாவது விக்கெட் கீப்பிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அப்போ இவர் டீமுக்குள்ளே இடம் பெறுவார். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா முஷீர் கான், இவர் வந்து சர்ஃப்ராஸ் கானோடைய பிரதர். ஒரு டீசென்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், நல்லா இது பண்ணுவார். அண்ட் ஆல்சோ ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். இவர் வந்துட்டு மிடில் ஆர்டர்ஸில் பேட்டிங்க்கு இவர் சான்ஸ் கிடைக்கும். சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் சூர்யான் ஷெக்தே. இவர் பார்த்தீங்கன்னா மும்பைக்காக ஆடிட்டுருக்காரு. சூர்யான் ஷெக்தே இஸ் அ மஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த சீசன் இருக்க போகிறாரு. அதுதான் அன்கேப்டு பிளேயர்ஸில் இவங்க டீம் சூப்பராக எடுத்திருக்காங்க சொன்னது காரணம் ஷிரான் ஷெக்தே அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா. சூர்யான் ஷெக்தே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷர்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் எப்படி அசுதோஷ் வந்துட்டு சஷாங்க் கூட பண்ணாரோ அந்த மாதிரி இந்த டைம் வந்துட்டு சூர்யான் ஷெக்தே வந்துட்டு சஷாங்க் கூட பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு இவர் ஒரு நல்ல ஃபினிஷர் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு ஃபைனல்ஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு மும்பைக்கு. இவரும் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவர் வந்துட்டு ஒரு கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் திஸ் சீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரவீன் டூபே. இவர் வந்துட்டு ஒரு லெக் ஸ்பின்னோ, நல்ல ஒரு ரீசெண்டான லெக் ஸ்பின்னோ. இவர் வந்துட்டு டீமுக்குள்ளே இருக்காங்க. மேபி சஹலுக்கு பதிலாக பிரவீன் டூபே டீமுக்குள்ளே வருவாங்க, மேபி அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா. அண்ட் வைஷாக் விஜயகுமார் லாஸ்ட் இயரே பார்த்துருப்போம், ஆர்சிபிக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, மீடியம் பேஸ் போடக்கூடியவர். இவருமே இவங்க டீமில் வந்துட்டு ஒரு அன்கேப்டு பிளேயர் எடுத்து வச்சுருக்காங்க. மேபி யாஷ் தாக்கூர் ஆர் வைஷாக் விஜயகுமார் 2 பேருமே இம்பேக்ட் பிளேயர்ஸில் அதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. குல்தீப் செனுக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக. யாஷ் தாக்கூர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லக்னோவுக்கு ஆடிருக்காரு, அவர் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இந்த டைம் டீமுக்குள்ளே இடம் பெறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இவங்க டீமுடைய அன்கேப்டு பிளேயர்ஸ்.
பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு டாப் 4க்குள்ள வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பட் பார்ப்போம் இந்த சீசன் எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு காம்பினேஷன்ஸ் தான் எப்பவுமே ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயருமே டீமில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேயர் 2 பிளேயர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி இல்லாமல் ஷ்ரேயாஸ் ஐயர் எந்த அளவுக்கு காம்பினேஷன்ஸ் டீமுக்குள்ள கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே இவங்க வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கக்கூடிய டீமாக தான் இருக்குது. இவங்க மேபி 4 or 5ல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பஞ்சாப் கிங்ஸ் டீமுடைய ஸ்குவாட் அனாலிசிஸ். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.